ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் மட்டுமில்லை, உங்களுடைய தேவைகளையும் உங்களை எதிர்பார்க்குற காரியங்களையும் சகல விதத்திலும் கர்த்தர் உங்களை காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை குறித்து என்ன செய்யணும், என்னென்ன காலத்தில் என்னென்ன அவங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது, என்னென்ன கடமைகள் அவங்கள செய்ய வேண்டியிருக்கு, எந்தெந்த நேரத்தில் எந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்று பெற்றோர்கள் முன்கூட்டியே ஒரு திட்டம் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்தந்த கால சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய அறிந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்கிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள், வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றும் செய்ய நன்மை தீமை எல்லா விதத்திலும் நாங்கள் செயல்படுகிற அந்த காரியங்கள் அத்தனையும் சகலத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அறிந்திருக்கிறார் என்று நம்ம இந்த வேதத்தில் பார்க்குறோம். 1 யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தை பார்ப்போமானால் அங்கே வாசிப்போம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமீன். அப்போ சகலமும் அவரால் உண்டாயிற்று. கவனிச்சிங்களா? அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த தேவன் இயேசு கிறிஸ்து. சகலத்தையும் அவர் உண்டாயிற்று தவிர அவர் இல்லாமல் எதையும் இந்த உலகத்தில் என்ன ஆகலை, யாரும் உண்டாக்கப்படவில்லை. அப்போது ஆண்டவர் சகலத்தையும் அறிந்த தேவன் மட்டுமில்லை, உண்டாக்கின தேவன். அவரால் உருவாக்கவும் முடியும், உருவாக்கின தேவனாக கிறிஸ்து அழிக்கவும் முடியும். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ ஆக சகலமும் அவர் மூலியமாய் உண்டாதனால அவர் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? எதுக்காக உண்டாக்கப்பட்டார்னா நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக, அனுபவித்து கொள்ளும்படியாக, நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம நடப்பித்து நம்ம வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் எல்லா ஜீவராசிகள் மட்டுமில்லை, எல்லா வித உலகத்தில் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களும் நாம் உயிர் பிழைப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் தேவன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், அறிந்து நம்முடைய தேவைகள் அறிந்து அவர் என்ன செஞ்சார், உண்டாக்கப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் நாம் செய்கின்ற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. எபிரேயர் 4:13 எடுத்து வாசிங்க. எபிரேயர் புத்தகத்தை 4:13. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்த்தோம், எல்லாம் ஆண்டு நம்ம கொடுத்தாரு. ஆனால் 2வது காரியத்தை அவர் என்ன சொல்கிறார், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி யாருமே இல்லை. அப்போ அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். சிருஷ்டிகர்த்தான்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் தான் சிருஷ்டித்த தேவன்னா உருவாக்கின தேவன். அப்போ உருவாக்கின தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அனுதினமும் என்ன செய்கிறாருன்னா பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்கிறார். அவர் என்றென்றும் நம்மை காண்கிற தேவன், பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நொடி பொழுதில் அவரால் பார்க்க முடியும். எப்படி ஒரு சூரியன் பூமியில் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போல் ஆண்டுடைய பார்வை பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய என்ன தேவைகளையும் காரியங்களையும் அறிந்தவர். அவருக்கு மறைவானது எந்த மனுஷனும் யாரும் உருவாக்கவில்லை, எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. ஆக சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்படின்னா என்னது, ஆண்டவர் நம்மளை பார்க்குற மனுபுத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருப்பதனால அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறது என்று அப்படி இருக்கும். வெளியரங்கமாக இருப்பதுக்கு அடையாளம். அப்படின்னா எதையும் மறைக்க முடியாது. அப்போ அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் சரி, அது சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், மூதாட்டிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக கூட இருக்கட்டுமே, அவருடைய வருகையிலே எப்படி தாளந்துள்ளங்களுக்கு கணக்கு கேட்டதுன்னு ஆண்டவருக்கு அவங்க கணக்கு கொடுத்தது போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பு நாட்களிலே நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் எந்த காரியம் இருந்தாலும் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கப்பட்ட நம்மளுடைய காரியங்களை குறித்து ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை குறித்து என்ன செய்வார், நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அல்லேலூயா.
அப்போ ஆக ஆண்டவரை யாருமே என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. புரியுதுங்களா? நல்லா கவனித்து கொள்ளுங்க. நம்ம எல்லாம் என்னென்னலாம் சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு விரோதமாக, பொது ஜனங்கள் நமக்கு விரோதமாக என்னென்னலாம் ஏற்படுத்துகிறாங்களோ, ஒரு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக சாத்தான் எழும்புகிற அந்த ஆவிக்கு விரோதமாக நம்ம என்ன செய்ய கூட இருக்கும்போது அதெல்லாம் கர்த்தர் எல்லாமே பார்க்குறாரு. எல்லாமே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், சிந்திக்கிற காரியங்கள், நினைக்கிற காரியம் எல்லாமே நிர்வாணமாக இருக்கிறது. நம்ம நினைப்போம் நம்ம பேசுகிறது யாருக்குமே தெரியாது. 4 பக்கம் சுற்றி பார்ப்போம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, யாருப்போ இல்லையே. அப்போ நம்ம என்ன கற்றுனாலும் யாருக்கு தெரியும், நம்ம பேசி விடுவோம், சரளமாக விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், பொய் சொல்லுவோம், ஏதாவது குற்றப்படுத்துவோம், குறை சொல்லுவோம். எந்த காரியம் வேணாலும் ஆண்டுடைய வசனத்துக்கு விரோதமாக பேசுகிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, சிந்திச்சாலும் சரி, செயல்பட்டாலும் சரி, அது எல்லாம் தேவனுடைய கணக்கு புஸ்தகத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய புத்தகத்தில் இருக்குது, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? கடைசியாக தான் ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர் பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நாள் கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்கிற தப்பு, நீங்கள் செய்கிற அட்டூழியம் ஒரு நாள் கடவுளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாகணும். ஒரு உலக மனிதனுக்கு தெரிகிற ஞானமும் அறிவும் தேவ ஜனங்களாகிய அநேகர்களுக்கு தெரியாமல் போயிற்று. என் அன்பு தேவன் பிள்ளைகளாக உங்களுக்கு கர்த்தர் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, நாம் எதை செய்தாலும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். என்ன சிந்திக்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ, என்னென்னலாம் செயல்படுறோமோ எல்லாமே வெட்ட வெளிச்சமாய் தேவனுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்ம அங்கே போய் நியாய தீர்ப்பில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு நான்லாம் அதெல்லாம் செய்யல ஆண்டவர் சொல்ல முடியாது. அங்கே சொல்கிறதுக்கு நமக்கு நேரத்தையும் கொடுக்கவும் மாட்டான்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஒரே வார்த்தை ஒன்று அறியன்னு சொல்லுவார், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். எவ்வளோ மோசமான வார்த்தை! பாதி இறுதியுமே நொறுங்கி போயிடும். அவ்வளோ கிறிஸ்துவாக்கு இயேசு நம்ம அவ்வளோ அன்பு செலுத்தக்கூடிய தேவன் நம்மளை பார்த்து அக்கிரமக்காரர்களே, அநியாயக்காரர்களே, உண்மையற்றவர்களே என்னை விட்டு அகன்று போங்க, உங்களை யாருன்னே தெரியாது. அதனால தான் ஒரு சரணத்தை நான் சொந்த பாடலாக எழுதினேன். ஒரு நாள் இயேசு வருவாரே, உன்னை குறித்து கேட்பாரே. ஒரு நாள் இயேசு வருவாரே, உன்னை குறித்து கேட்பாரே. தலகுனிந்து நீ நிற்பாயே, உன்னை அறியேன் சொல்வாரே. கொடுத்துடு, நீ கொடுத்துடு, உன் இருதயம் இயேசுக்கு கொடுத்துடு. விலக்கிடு, நீ விலக்கிடு, உன் பாவத்தை விட்டு விலக்கிடு. இதுவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் எல்லோரும் கணக்கு கொடுத்தாகணும். நன்மைக்கு ஏதுவாய் கணக்கு கொடுக்க ஒப்பு கொடுப்போம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியக்காரர்களே, உத்தமமார்களே, வா என் ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அவர் வரும் வரைக்கும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தையும் நாம் செய்கிற காரியத்தை கணக்கு கொடுக்க பொறுப்புள்ளவர்களாய் நாம் இருப்போமாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் செய்கிற பூமியில் என்னென்னலாம் காரியங்கள்லாம் செய்கிறோமோ, என்னென்னலாம் நம்ம பேசுகிறோமோ, சகலத்தையும் அறிந்த தேவன், சகலத்தையும் அறிந்த தேவன். நம்முடைய சிந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் அவரிடத்தில் யாரும் நடிக்க முடியாது. புரியுதுங்களா? அவரை யாரும் ஏமாற்றவும் முடியாது, யாரும் அவரிடத்துல போயிட்டு நடிச்சுட்டு உட்காந்துருக்க முடியும். நடிக்கிறதுக்கு இங்கே நடிகர் திலகம் மாதிரி இருக்க முடியாது அவர்கிட்ட போய். சரிங்களா? ரொம்ப முக்கியமாக நாம் கவனமாக இருக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இன்னொரு இடத்துல, நான் சொல்வதற்கு முன்பாக அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய காரியங்களை தேவைகளை குறித்து அறிந்திருக்கிறார். என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, தேவைகள், காரியங்கள் நான் வாய் பிறப்புக்கு முன்பாக சொல்வதற்கு முன்பாக என் சிருஷ்டிகர்த்தா என்னை குறித்து என்ன செஞ்சுக்கார், அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் 139 1-4 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும்
படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் பாடல் பாடியிருக்கிறார் பெர்க்மன்ஸ் ஐயா. அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன், ஆராய்ந்து நம்ம இருதயத்தை அறிந்த தேவன். நம்மை குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும். வெட்ட வெளிச்சமா எல்லாமே தெரியும். நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படி நடக்கிறோம், எப்படி அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தோம், அர்ப்பணித்தோம், சகலமும் அறிந்த தேவன் அவர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தாவீதுக்கு நல்லா தெரியும். பாருங்க, 3ஆம் வானத்தில் இருக்கக்கூடிய தேவன் தாவீது உப்பரிக்கையில் செய்கிற அந்த தவறை பார்த்துங்களா, எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நமக்கு தெரியாது. மேகம் மூடிடுச்சு, வானம் மூடிடுச்சு, அதுக்கு மேலே முன்னர் வானம், அதுக்கு மேலே முன்னர் வானம், நம்ம செய்கிறது அவருக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், அப்படி தான் நினைப்போம். பெட்ஷீட்டை நல்லா போத்திக்கிட்டு உள்ள செல்ஃபோனில் நோண்டுறது கர்த்தருக்கு தெரியுமா? சரி, மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா பெட்ஷீட்டு மூடப்பட்டு உள்ளே நான் செய்கிறேன். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நல்லா கவனிங்க. அது மாதிரி என் உட்கார்தலை நீ, நான் உட்காரும் போதும் நான் எழுந்திருக்கும் போதும் நீ என்னை குறித்து அறிந்திருக்கிறீர். அது மாத்திரமல்லாமல் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். கவனிச்சிங்களா? நான் என்ன சிந்திக்கிறேனோ 3ஆம் வானத்திலிருந்து என்னை அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள் பார்த்தீங்களா? நான் என்ன இங்கே சிந்திக்கிறேனோ அந்த சிந்தனை தேவன் அறிந்திருக்கிறார். எங்கே? 3ஆம் வானத்திலிருந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்து நான் சிந்திக்கிற காரியத்தை அறிந்திருக்கிறான்னா அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எங்கும் வியாபிக்கிற தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன். ஒரே ஒரு வித்தின் செகண்டில் உலகத்தில் யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு முன்பாக நிற்கிற தேவன். கரங்களையும் தட்ட மாட்டீங்க, ஆமென்னு சொல்ல மாட்டீங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் நடந்து போனாலும் சரி, என் கூடயே கர்த்தர் வருவார். என்னோட கூட வருவார் இயேசு, என்னோட கூட வருவார், என்னாலும் கூட வருவார் இயேசு, எப்போதும் கூட வருவார். அப்போ ஆண்டவர் நான் நடந்தாலும் படுத்தாலும் என் பிள்ளையை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். என் பிள்ளைக்கு விரோதமாக எந்த சத்துருகளும் கிரிகளோட ஆவிகள் மேற்கொள்ளாதபடி என் பிள்ளையை என் சிறகுகளாலே மறைத்து காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் வருகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அதனால தான் கிருபையுள்ள தேவனுக்கு முன்பாக, கிருபையோடு ஜீவனோடு அவருக்கு முன்பாக நன்றி சொல்வதற்காக நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நல்லா கவனிச்சிங்களா? நம்ம என்னென்னலாம் எந்த வழியில் நடக்கிறோம், பாவ வழியா பரிசுத்த வழியா? என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். சிந்திக்கிறது தெரியும் போது வழியில் நடக்கும்போது தெரியாதா? மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. கலாத்தியரில் 5:19 சொல்லப்படுகிறதா இல்லையா? 17 விதமான பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று. அப்போ நான் எந்த வழியில் நடக்கிறேன், எப்பேற்பட்ட வழியில் நடக்கிறேன் என்று சகலமும் அவருக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க சர்ச்சுக்கு வரல, ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் அதையும் ஆண்டவருக்கு தெரியும். ஏங்க ஆராதனைக்கு வந்து நீங்கள் உண்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. ஆவிக்குரிய சத்தியத்தில் வேறு ஏதாவது சொன்னால் அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லுவாங்க. நம்ம செய்கிற காரியங்கள், வீட்டில் தவறாக சில காரியங்கள் மறைக்கிறோம், செயல்படுகிறோம். எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நல்லா தெரியும் நம்ம செய்கிற காரியங்கள். என் வழிகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். வருதுங்களா? நீங்கள் சுற்றி முற்றி பார்ப்பீங்க, எங்கே இயேசு நிற்கிறாரா, தூதர்கள் நிற்கிறா பார்க்க முடியாது. அவர் எங்கே இல்லை, உனக்குள்ளறியே இருக்கிறார். உனக்குள்ளறியே இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். விருதத்தை கிழிச்சு வேணால் பார்த்துக்கலாம். அப்போ உள்ளரை வச்சுக்கிட்டே தப்பு பண்ண முடியுமா? உள்ளரை ஆண்டரை வச்சுக்கிட்டே நம்ம இதை எதாவது ரீல் விட்ட முடியுமா? நடிக்க முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு அசைவுகளும் கர்த்தருக்கு தெரியும். யாரும் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீ அறிந்திருக்கிறேன். நான் என்ன பேச வேண்டும் என்று அதற்கு முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் என்ன உங்ககிட்ட கேட்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சில வேளையில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்களா இல்லையா? எதுக்கு நீ வந்த, என்ன கேட்க போகிற எனக்கு நல்லா தெரியுது, சீக்கிரம் கேட்டுட்டு போ. இதுதானே கேட்குற? ஆமாம். அதான் முகமே காட்டி கொடுக்குது, செயலை காட்டி கொடுக்குது.
நம்மளே தெரிஞ்சிருக்கும் போது கர்த்தருக்கு தெரியாதா? எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. என் நாவிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னே அவர் தேவைகள் அறிந்த தேவன். அது மாத்திரமல்லாமல் இதோ கர்த்தாவை அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவர் அறிந்த தேவன், புரிந்த தேவன், நம்மை குறித்து தெரிந்த தேவன். அவருக்கு கண்களுக்கு மறைவாய் நாம் எதையும் செய்ய முடியாது. நம்ம எந்த செய்தாலும் மூச்சு விடுற சுவாசம் கூட அவருக்கு தெரியும். விடுற சுவாசத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். பெருமூச்சா இல்லை ஆவிக்குரிய மூச்சா வேறு ஏதாவது வேறு தவறான மூச்சா எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எல்லாம் அவரை சமாளிச்சிடலாம், பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம், செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்து முழங்கால் போட்டு ஒரு உபவாசம் போட்டால் வேலை முடிஞ்சது. புரியுதுங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. ஆண்டு ஒரு தடவை 2 தடவை அதெல்லாம் கருது. நீங்களே இருந்தால் உங்கள் பிள்ளைகளை எத்தனை தடவை மன்னிப்பீங்க? மற்றவங்களை எத்தனை தடவை மன்னிப்பீங்க சொல்லுங்கள்? குறிப்பிட்ட டைம் தான். அதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பதுக்கு எனக்கு அதிகாரங்களை போப்பான்றுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் வச்சிருப்பார், நீதிபரர். அதனால் அவருடைய பார்வைக்கும் கண்களுக்கும் மறைவாக எதையும் நம்ம செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொடுங்க எல்லாரும். ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உண்மையிலே எனக்கு ஒரு குறை இருக்கிறது என்று அங்கேயும் சொல்லப்படுகிற வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 2 3 4 5 வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. நல்லா கவனிக்குங்க, தயவு செய்து எல்லாரும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இது. உன் கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா நம்ம செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தருக்கு என்ன சொல்கிறாரு? இவைகளை குறித்து எழுதென்று யோவானுக்கு சொல்கிறார். யார் யார் என்னென்னலாம் தவறு செய்திருக்கிறாங்களோ, என்னென்ன சபையோர் என்னென்னலாம் பாவம் செஞ்சுருக்காங்களோ எல்லாமே நீ எழுது. எபேசு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். அங்கே 7 சபைகளை சொல்லப்படுகிற எபேசு சபைகளை சொல்கிறாரு, நீ நான் சொல்கிறத நீ எழுதி அவங்களுக்கு சொல்லுன்றார். தேவன் டைரக்டாக பேசுகிறாருங்க. யோவான் முன்னாடி வந்து காட்சி அளித்து நான் சொல்கிறதெல்லாம் எழுதி. யோவான் பத்ம தீவில் யோவான் கைதியாக இருக்கும்போது அந்த இடத்துல சிறைப்பட்டு அங்கே தள்ளப்பட்ட போது பத்ம தீவில் கர்த்தர் காட்சி அளித்து என்ன செஞ்சார்? நான் சொல்லுகிற காரியங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீ சொல்லுன்றார். ஊழியக்காரர்களுக்கு சொல்லு, என் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு சொல்லு. நடந்ததையும் நடக்க போகிற காரியத்தையும் இனிமேல் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து எழுது. இந்த வார்த்தை உண்மையும் உத்தமம் உள்ளது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை, நான் சொல்லுகிற வார்த்தை உண்மையும் உத்தமமாக இருக்கிறது, அதில் பொய் இருக்காது. நல்லா கவனித்து பாருங்கள். படிக்க நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறோம். உன் கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிற பொறுமையை குறித்து என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். எல்லாமே தெரியும். நீ எனக்காக அடிக்கப்படுகிறது, யாராவது தப்பாக சொன்னால் அதை சகித்து கொள்கிறது, உன் பொறுமை, உன்னுடைய சாந்தம், எல்லா நீ செய்கிற காரியம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் உன் மேலே எனக்கு குறை இருக்கிறது. என்ன குறை? முதல்ல நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாயோ இப்போ அந்த அன்பு உங்ககிட்ட இல்லை. என்ன நாளடைவில் என்ன ஆகுது? என்னை விட்டு அகன்று தூரம் போயிட்டுருக்கிறேன். அப்படின்னா என்னது? ஆரம்ப நாட்களில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசிப்பாங்க, நல்லா ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க, கர்த்தர் நிறைய அற்புதம் செஞ்சதெல்லாம் சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆண்டவர் வசதி வாய்ப்புகளை மற்ற காரியங்களை அவங்களை செய்து முடித்த பிறகு என்ன செய்வாங்க? அப்படியே போயிடுவாங்க. சில பேருக்கு வியாதி வந்துடும், மரண படுக்கையில் இருப்பாங்க. ஐயோ இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, என்னையவே உனக்கு தர, என்னையே உமக்கு தருகிறேன் அப்படின்ற மாதிரி தந்துடுவாங்க. கடைசியில் பார்த்தா ஆண்டு காப்பாற்றிடுவார், நல்ல சுகம் கொடுத்துருவார். ஒரு 4 நாளைக்கு 4 வாரத்துக்கு 2 நாளைக்கு சபைக்கு நல்லா வருவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் பச்சிட்டு என்னாகும்? அப்படியே அந்த என்னது குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த ஆவிக்குரிய அன்பு. கடைசியில் பார்த்தா சுகமாயிடுச்சே, இனி எதுக்கு போய் சபைக்கு போகணும், இனி எதுக்கு போய் அவரை போய் தேடணும், அன்பு வேண்டாம் வம்பு வேண்டாம், நான் என் ரூட்டில் போகிறேன்னு. இதெல்லாம் கர்த்தர் அறிந்து ஆதியில் இருந்த அன்பு, ஆரம்பத்தில் என் மேலே வச்சிருக்கிற அன்பு அறிந்திருக்கிறேன். உன் மேலே எனக்கு குறை இருக்குன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா?
இன்றைக்கி பெற்றோர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருந்தாலும் ஆரம்ப நாட்களில் நல்ல அன்பு வச்சிருப்பாங்க. தாலி கடித்து முடித்த பிறகு சில நாட்களில் பார்த்தா வம்பு தான் இருக்கும், அன்பு எங்கேயோ போயிருக்கும். சில பேர் தான் அன்புலாம் இருப்பாங்க. அப்போ அதனால தான் ஆரம்பத்தில் நல்லா நேசித்தீங்களே, ரொம்ப என்னைய அப்படியே கொஞ்சம் புறாவை போல் சுற்றி வந்தீங்களே, ஆரம்பத்தில் மூஞ்சி நல்லா தான் இருந்தது, இப்போ சனியை மாதிரி இருக்குது பார்க்க. எப்படி பார்க்குறது? அப்படியெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ இப்படி தான் ஆதியில் இருந்த அன்பு விட்டாய், உண்மையில ஒரு குறை இருக்கிறது. ஆண்டவர் மேலே அதிகமாக அன்பு செலுத்தினா தான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அன்பு செலுத்த முடியும். தேவனை அறியாதவன் எப்படி போய் மக்கள்கிட்ட போய் அன்பு செலுத்த முடியும், அறிந்து கொள்ள முடியும்? நினச்சி பாருங்க. கர்த்தர் அறிகின்ற அறிவு வேணும் நமக்கு. அவர் என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறார், கர்த்தர் அன்புள்ளவர் என்று ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் எவ்வளோ நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறாரோ அதே அன்பை நம்ம என்ன செய்யணும், மற்றொரு இடத்துல செலுத்த வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, அன்பு குறைவதனால தான் ஆதியிலிருந்து அன்பு விட்டு விட்டாய். உன் மேலே எனக்கு ஒரு குறை இருக்கிறது. அதுக்காக பணம் தசம பாகம் காணிக்கையெல்லாம் கொடுத்து சொத்தெல்லாம் கொடுத்துட்டு வச்சா சரியாயிடுமா? ஆகாது. ஆதியில் இருக்கக்கூடிய அன்பை என்ன செய்யணும், ஆண்டவருக்கு மீண்டும் என்ன செய்யணும், கொடுக்கணும். அன்புன்றது என்னது? அவர் காண்பிக்கிற வழியின் பிரகாரமாக உத்தமமும் உண்மையாக நடக்கிறது. அவர் வேதத்தை வாசிக்கிற போது அன்பினா வாசிக்கணும். ஜெபம் பண்ணும்போது ஒரு அன்பு, அவரோட பேசுகிற ஒரு அன்பு. பிறரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அன்பு உள்ளவன் பாவம் செய்ய மாட்டான். அன்பு சகல பாவங்களை மூடும். நிறைய சொல்லலாம். ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வச்சிங்கன்னா, உன்னையும் சொல்கிறேன் கேளுங்க, உலக பாவத்துக்கு உலக சிநேகத்துக்கு கடுகளவு கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்கன்ற நான் நம்புகிறேன், இயேசுவும் நம்புகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா சில பேர் அது பிடிக்காதனால என்ன செய்வாங்க, எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. நிறைய அப்படி நம்ம பார்க்குறோம். அன்பு ரொம்ப முக்கியம். அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் அன்பு ரொம்ப முக்கியம். அவரை குறித்து, பிள்ளைகளை குறித்து அவர் நன்கு அறிந்திருக்கிறார். பாருங்கள், எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாடுகளையும் அவங்க படுற வேதனையும் அந்த சத்தத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மோசேகிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். 430 வருட காலமாக பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் கொடுமையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு கொடுமை வாழ்க்கை? அவருடைய ஜனங்கள் தான். ஏன் கொடுமையின் வாழ்க்கை? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலை, வசனத்துக்கு விரோதமாக வாழ்ந்தாங்க. அதனால தான் ஆபிரகாமுக்கு தெளிவாக சொன்னார் தீர்க்கதரிசனமா, உன்னுடைய சன்னதிகள் எங்கே, எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கிட்ட 400 வருஷம் அடிமையாக இருப்பார்கள். அந்த அடிமையாக இருக்கக்கூடிய வேதனை தாங்கலை, அதிகமாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த அடிமை வேதனை இன்னும் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களால என்ன, அப்போ தான் கர்த்தரை தேடுறாங்க. சில பேருக்கு ஆண்டவர் என்ன செய்வார், சிக்ஷைகளை கொடுப்பார். நல்ல சில சவுக்கடி போடும்போது தான் புத்தி தெளியும். புத்தி தெளிஞ்ச பிறகு ஆஹா நான் தவறு செய்யிட்டேன்று உணர்ந்து அப்போ தான் கடவுளை தேடுவாங்க. அந்த மாதிரி அது வரைக்கும் தேடவே மாட்டாங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் போனாலும் வர மாட்டாங்க, எத்தனை சாமியார் மந்திரவாதி போனாலும் வர மாட்டாங்க. அடிக்கிற அடியில் அம்மிய நகரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில வேளை சிக்ஷைகள் கொடுப்பார். எதுக்காக? உங்களை உருவாக்கி உங்களுக்கு நல்ல சாட்சியாய், நீங்கள் நல்ல மேன்மையாய், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி சில வேளையில் சிக்ஷைகளை அனுமதிப்பார். நேற்று தினத்தில் கூட பிரசங்கம் சபையில் சிக்ஷையை குறித்து தான் எடுத்தேன் பிள்ளைகளுக்கு. ஆக ஆண்டவர் நம்முடைய பண்படுத்த உருவாக்குவதற்காக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உருவாக்குறார். ஆனால் இவங்க அதை கீழ்ப்படியாதனால என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்து தேவனை மறுதளித்து இருப்பதனால 400 வருஷ காலமாக என்ன செஞ்சாங்க, எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததுனால அவங்க பார்வோன் ராஜா, அவங்க சிப்பாய் ஆளோட்டிகள் நிமித்தமாக என்னது வேதனைகளை பெருகும்போது தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் கவனிக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்படியே அமைதியாக இருக்குது. அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு தெரியாமல் இருக்குமா? 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜனங்களோட பிரச்சனைகள் 400 வருஷமாக அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், எப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை தேடி வருகிறார்கள் அப்போ விடுதலை கொடுக்குறேன். எப்போ என் மேலே அதிகமாக அன்பு செலுத்துகிறாங்களோ அப்போ நான் விடுதலை கொடுக்குறேன். எப்போ மனம் திருந்தி என்கிட்ட வருகிறார்களோ அப்போ நான் விடுதலை கொடுக்குறேன். அப்போ தான் இவர்களை என்னுடைய சொந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னாங்க. அதனால 400 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. உபத்திரம் தாங்க முடியல, சத்தம் போடுறாங்க. அப்போ தான் ஆண்டவர் கேட்குற, யாத்திரா புஸ்தகத்தில் வாசிங்க 3:7,
3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். போதுங்க, கவனிச்சிங்களா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து இராணுவ போர் சேவர்கள் நிமித்தமாக அவர்களை கொடுமைப்படுத்துகிற அந்த வேதனை தாங்க முடியாமல் அவங்க கூக்குரல் எடுக்கிறதை அவங்க படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன். 3ஆம் வானத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு சகலமும் அறிந்தவர். அப்போ இது யாருக்கு பாருங்க, அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கிறது. அவங்க சத்தம் போகிறது, அவங்க வேதனைப்படுறது, உபத்திரப்படுறது, ஒடுக்கப்படுகிறது எல்லாமே கர்த்தருடைய கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவர்கள் என்றைக்கு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறாரோ அந்த நிமிஷத்தில் தான் கர்த்தர் என்ன செஞ்சார், உடனே தன்னுடைய தாசனை மோசையை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, அவர்களை எகிப்து தேசத்திலேருந்து அவங்கள விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு நேராய் அவங்கள என்ன செய்யணும், கொண்டு போங்க என்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவிதமான சத்துருக்கள், பலவிதமான போராட்டங்கள், நித்தியமாக நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம், வீண் வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மேலே பழி சுமந்து போடுவார்கள். என்ன காரியம் இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க, சாட்சியாக இருங்க, வசனத்தின்படி வாழுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இரு, நான் உனக்காக வழக்காடுகிறேன். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். நீ யாரிடத்தில் யுத்தம் பண்ணாத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நானே நியாயாதிபதி, நியாயத்திருக்கிற தேவனாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம் செய்வதெல்லாம் ஒன்று தான், அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அவர்களுடைய கற்பனைகளின் கட்டளைகளை விட்டு விலகாமல் காத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தேவனுடைய நினைவில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே நம் தேவனாக கிறிஸ்து, அவரை போல இரட்சகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால தான் அங்கே சொல்லப்படுகிற இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை நான் பார்க்கிறேன். உங்களை யாரா பேசுகிறாங்களா, நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். சில வேளையில் பார்த்துட்டிங்கன்னா ஊழியக்காரர்களாக எங்களை எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எல்லா சபையில் நடக்கிறது தான். இது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. ஒரு சபையில் ஒரு குறை சொல்கிறாங்க, ஒரு குற்றப்படுத்துகிறாங்க, ஒரு ஊழியக்காரருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறாங்கன்னா, நியாயமில்லாமல் காயப்படுத்துகிறாங்கன்னா, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பேசுகிறது ஒன்று தான், ஊழியக்காரர்களை பேசுகிறது ஒன்று தான். நான் இருக்கும் இடத்துல என் ஊழியக்காரன் இருக்கிறான், என் ஊழியக்காரன் இருக்கும் இடத்துல நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? இதெல்லாம் மறந்துடாதீங்க தயவுசெய்து. விசுவாசிகளாக நமக்கு எல்லாருக்கும் வேணும். ஊழியக்காரன் எங்கே இருக்கிறான்னு அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஊழியக்காரன் இருக்கிறான். அதாவது நான் சொல்கிறது உண்மையுள்ள ஊழியக்காரன். சரிங்களா? ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவங்க கிட்ட தான் கர்த்தர் இருப்பார், எல்லாருக்கிட்டே இருக்க மாட்டார். அப்போ ஊழியத்தில் நிமித்தமாக எத்தனையோ உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், வேதனைப்படுவேன். சில வேளையில் என்ன செய்வேன், வருத்தப்படுவேன். நம்ம எதுவுமே செய்யலை, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி என் மேலே குற்றம் சுமத்துறாங்கன்னு சொல்லி வேதனைப்படுவேன். ஆனால் கொஞ்சம் நாட்கள் கூட ஆகாது, ஒன்று வியாதியில் படுப்பாங்க, இல்லை சரியான அடி வாங்குவாங்க, இல்லைன்னா மரணத்தை சந்திப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். என் குழந்தைகள் அப்படி போகக்கூடாதுன்னு தான் என்னுடைய வேண்டுதல். எப்படி மிரியாம் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக எழும்பினாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சு வெண்குஷ்டத்தை கொடுத்தார் வனாந்தரத்தில். ஆனால் மோசே நல்லா படு, என்னை திட்டினல்ல, என்னை பேசினல்ல, நல்லா வாங்கி கட்டிக்க நான் சொன்னார். உடனே தன்னுடைய சகோதரிக்காக மன்றாட்டி ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புகிறார். எனக்காக இவ்வளோ மன்னியும் ஆண்டவரே, என் சகோதரியை மன்னியும் ஆண்டவரே, இந்த குஷ்டம் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொன்னோன்னே உடனே ஜெபத்தை கேட்டு அப்போவே அந்த மகளோட குஷ்டத்தை நீக்கினார் கர்த்தர். கரங்களை தட்டுவோமா? ஒரு ஊழியக்காரனோட நாவில சாபத்தை வரவிக்கக்கூடாது, வருத்தத்தை தெரிவிக்கலாம். தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே மோசே அப்படி தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது அவங்கள யாரும் மோசை போய் திட்டலை.
நேராக கர்த்தருடைய பாதத்தில் வந்து உட்காருவார். ஆண்டவரை ஏன் இப்படி எனக்கு கொடுமை, நானாக இதுகளை பெற்றேன், நானாக வளர்த்தேன், நீ ஆனா கர்ப்பம் தெரிச்ச அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவார். சில வேளையில் அவர் உபத்திரம் தாங்காமல் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, வேண்டவே வேண்டான்னு சொல்லுவார். அதே சில சமயம் வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவர் இவர்களை கொன்று போடுவேன்னு சொல்லும்போது, ஆண்டவர் எகிப்திலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மூடி அற்புத அடையாளத்தோடு இந்த பிள்ளைகளெல்லாம் சாட்சியை கொண்டு வந்திருக்கிறீங்க, இன்றைக்கு அவங்கள கொன்று போட்டால் உங்களுடைய சாட்சி என்ன ஆகுறது, நீங்கள் தேவன் இல்லை என்று மறுதளிச்சிருவாங்க. வேண்டாம் ஆண்டவரை, தயவுசெய்து அவங்கள கொன்று போடாதீங்க, அவங்கள மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுத்து உயிர்ப்பீங்கன்னு சொல்லி ஜெபத்தில் வேண்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதுமே மகிமைப்படும்படியாக நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம், தேவனுக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் நாம் பேசுகிற சிந்திக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் 3ஆம் வானத்தில் இருக்கக்கூடிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறார். இன்றைக்கு நீங்களும் எவ்வளோ பேர் அழுது புலம்பிருப்பீங்க, விண்ணப்பம் கேட்டிருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? உங்களுக்கு நிறைய பேருக்கு செஞ்சுருப்பார். ஏன் உங்ககிட்ட நீங்களே சில சமயம் எங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துருப்பாரா இல்லையா? நீங்கள் பொய் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. அப்போ ஆக ஆண்டவர் விடுதலை கொடுத்த தேவன். அப்போ எங்கே இருக்கிறார் அவர்? 3ஆம் வானத்தில் இருந்தாலும் நம்ம வார்த்தையை கவனிக்கிறாரா இல்லையா? எல்லாமே தெரியுங்க. நம்ம என்னென்னலாம் சாக்கு சொல்கிறோமோ, போக்கு சொல்கிறோமோ, என்னென்னலாம் பல்ட்டி அடிக்கிறோமோ எல்லாம் வச்சுருப்பார் கணக்கில். சமயம் வரும், நமக்கு ஒரு சமய நேரத்தை வச்சுருப்பார். அந்த நேரத்தில் எந்த மனுஷனும் எந்த தெய்வமும் எந்த ஊழியக்காரனும் காப்பாற்ற முடியாது. அவர் காயங்களை கட்டுகிறவர் அவர் தான், காயங்களை ஆற்றுகிறவர் அவர் தான், இரக்கமுள்ளவர் அவர் தான், அன்பு செலுத்துகிறவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் அவர் தான், மன்னிக்கிறவர் அவர் தான், தண்டிக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் தேவைகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 32 எடுத்தவங்க வாசிங்க. 32, 33. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமீன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் தேவைகள் அறிந்திருக்கிறார். ஆனால் அஞ்ஞானிகளை போல நம்ம தேடக்கூடாது. அஞ்ஞானிகள்னா தெரியுமா? அஞ்ஞானிகள் என்னது? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாதவர், தெரிஞ்சாலும் அவங்கள ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் தான் உலக கவலையிலையும் உலக மயக்கத்திலையும் உலக ஆசையிலையும் என்ன செய்வாங்க? அதிகமாக முயற்சி செய்வாங்க. தன்னுடைய தேவைகளுக்காக, எதிர்பார்க்கிற காரியங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளாக காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கள் தான் அதிகமாக புலம்புறது, அழுகிறது, மற்றவங்களை போய் தேடி அவங்க காலை கையை பிடிக்கிறது, கெஞ்சிறது, புலம்பு எல்லாமே தெரியும். அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீங்க. அதுக்காக கர்த்தர் அழைச்சாரு. அஞ்ஞானிகளிலிருந்து தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். அந்த மாதிரி சுவாபத்தில் இருக்கின்ற நம்மை இப்போ யாரை தேடி வருகிறோம்? தேவனாக கிறிஸ்துவை தேடி வருகிறோம். அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று உரிமை பாராட்ட உரிமை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். புறஜாதிகளைப் போல நீங்கள் தேடாதீங்க. அதனால தான் நான் போன 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த பகுதியில் போய் சுவிசேஷம் சொல்லும்போது, கடன் பிரச்சனையில் ஒரு சகோதரி மாட்டிட்டாங்க. என் கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. உஷா நீங்கள் அமிச்சது தான். கடன் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு தெளிவான வார்த்தையை சொன்னேன். கடன் பிரச்சனை வாங்கும்போது சந்தோஷமாக வாங்குறீங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அந்த என்ன செய்யுங்க வாங்குறீங்க. அந்த பணமெல்லாம் செலவழிஞ்ச பிறகு திண்டாட்டம். இதுதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இயேசு வருகையில் திண்டாட்டம். அதுவும் ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார். சரிங்களா? கடகடா கொடுக்கொண்டு போகுது பாரு ஒரு வண்டி, அந்த வண்டியில் உலகத்தானோட குடும்பம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான குடும்பம், இயேசு வருகையில் திண்டாடும் அந்த குடும்பம். சரிங்களா? எல்லாருக்கும் பாட்டு வச்சிருக்கிறேன். ஆண்டு எனக்கு கொடுத்துருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால் உலக மயக்கத்தில் வாழ்கிற குடும்பம் அதுவே பெரிதென்று நினைக்கிற குடும்பம் சத்தியம் சொன்னால் வெறுக்கிற குடும்பம் என்று தகாத வார்த்தைகளை பேசுகிற குடும்பம் அதை சொல்லி எழுதியிருக்கிற பாடம். உலக மயக்கம்
தகாத வார்த்தைகள் பேசும். சத்தியத்தை எடுத்து சொன்னால் இந்த காதில் கூட வாங்க மாட்டாங்க, தூக்கி எரிச்சிருவாங்க. தகாத வார்த்தையை சொல்லி ஊழியக்காரர் என்று பாராமல் வெறுப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை எங்கே போய் சேரும்ன்று அதுவும் பாடல் எழுதியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரால் கைவிடப்பட்டவர்களாக மாறுவாங்க. அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் தேடாதீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று கர்த்தர் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். இந்த உலகத்தில் என்னென்ன தேவை, என்னென்ன காரியங்களுக்கு உண்டான தேவைகள் நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அவை எல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டேங்கிறீங்களே இயேசுவுக்கே ஆமீன். ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்ம அதெல்லாம் போய் கேட்க முடியாது. உங்கள் பிள்ளைங்க போய் கேட்குமா, அம்மா எனக்கு சாப்பாடு போடுங்க பசிக்குதுமான்னு? அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும், அம்மா எனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது நல்லா தெரியும். எந்த அளவுக்கு எனக்கு கொடுப்பாங்க எல்லாமே அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். இது போய் கேட்டு வாங்க வேண்டியது அவசியம் கிடையாது. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட போய் இன்னைக்கு வரைக்கும் அதிகம் நான் இதை கொடுங்க ஆண்டவர் கூட ஊழியத்துக்கு கேட்பேன். ஊழியத்துக்கு கண்டிப்பாக நான் கேட்பேன். எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட, எல்லாமே கேட்பேன். ஊழியத்திற்காக படுற பாடு கர்ப்ப வேதனை ஆண்டவருக்கு தெரியும், அதை கேட்பேன். ஆண்டவரே எனக்கு அரிசி இல்லை ஆண்டவரே, பருப்பு இல்லை ஆண்டவரே, அடுத்த வாரம் என்ன செய்வேன் தெரியல ஆண்டவரே, தசம பாகம் குடிக்கிறவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க ஆண்டவரே, இனிமேல் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே நான் கேட்டதே கிடையாது. சத்திய வசனத்தின் பிடித்து நான் சொல்லுகிறேன். ஊழியத்தில் வந்த நாட்களில் விசுவாசியாக இருந்த நாட்கள் சொல்கிற 24 ஆண்டு காலமாக ஆண்டவர்கிட்ட எனக்கு அரிசி பருப்பு தேவை செஞ்சு கேட்டதே கிடையாது. கேட்டனா ஆண்டவர் என்னை நியாயம் தீர்ப்பார். நான் கேட்டேன்னா ஆண்டவர் என்னை நியாயம் தீர்ப்பார் உங்கள் கண்களுக்கு முன்னதாக. என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தகப்பன். நான் புறஜாதிகளை நம்பலை, விசுவாசிகளை நம்பலை, இந்த உலகத்தை நான் நம்பலை. என்னை அழைத்த இயேசுவை நான் நம்பியிருக்கிறேன். அதுக்கும் பாட்டு எடுத்திருக்கிறேன். என் தேவைகளை சந்திக்க இயேசு இருக்கிறார், என் காரியங்கள் நிறைவேற்ற இயேசு தருகிறார். அஞ்சிட மாட்டேன், நான் யாரிடத்தில் கெஞ்சிட மாட்டேன். நான் உலகத்தை நம்பவில்லை, நான் உண்மையை நம்பியிருக்கிறேன். என்னை அழைத்த இயேசுவை நான் நம்பி இருக்குங்க. ஊழியத்துக்கு கேட்பது எதுக்கு கேட்கிறோம்? உங்கள் கருத்தினால நீங்கள் கொடுக்கும்போது அது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நானே அதை எல்லாம் செஞ்சிட்டேன் வச்சிங்களேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும். இப்போ புரியுதுங்களா? இதை பொறுத்து கொள்ள முடியாமல் சில பேருக்கு என்ன எரிச்சல் வருது, வயிற்றெரிச்சல் வரும், பொறாமை வரும், எல்லாமே வரும். உண்மை தானே? தன்னுடைய இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கூட பெற்றோர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் பிள்ளைகளை உருவாக்கி படிக்க வைத்து ஒரு நல்ல வேலை கொடுத்து அந்த பிள்ளைகள் சம்பாதித்த பணத்தினாலே பெற்றோர்கள் சாப்பிட விரும்புவீங்களா? இல்லை பக்கத்து வீட்டு பையன் சம்பாதிச்சு கொடுப்பதை நீங்கள் விரும்புவீங்களா? எதை எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்க? என் பெற்ற பிள்ளைகளோட கரத்தினாலே நான் போஜனம் செய்வது எனக்கு ஆசீர்வாதம். அதே பெற்ற பையனுக்கு விட்டுட்டு வேற ஒருத்தன் மாற்றாந்தாய் பிள்ளை கொண்டு வந்து எனக்கு போஜனம் கொடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு அந்த சந்தோஷத்துக்கு இந்த வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளோட கரத்தினாலே தேவைகள் சந்திக்கப்படணும் என்னுடைய ஆலயத்தில். அதனால் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம் மிகப்பெரியது. இதை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் ஜனங்க என்ன சொன்னாங்க? கண்ணீர் வடிக்கல, இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அநேக சபைகளில் அது இருக்கிறது. நம்ம சபையை குறித்து நான் பேசுவதற்கு மட்டுமல்ல, அநேக சபைகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 33 வாசிங்க. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீ எப்பொழுது தேடுகிறாயோ அப்பொழுது நீ உன்னுடைய வேண்டியவைகளெல்லாம் நான் கூட கொடுப்பேன். முதல்ல கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடி வரணும், ஆலயத்தை தேடி வரணும். அப்பொழுது உன்னுடைய தேவைகள் நான் அறிந்தபடினால நீ விரும்பினதற்கு நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலானதை நான் செய்கிறேன். அவர் செய்கிறேன்னு சொல்லும்போது ஏன் போய் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டணும்? பிச்சைக்கார மாதிரி. ராஜாதி ராஜாவோட பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை நாங்கள். புறஜாதிகளுக்கிட்ட எங்கிட்ட என்ன வேலை நீட்டுறதுக்கு, கேட்கறதுக்கு? அசிங்கம் இல்லையா? சில பேர் கஷ்டமாக தான் இருக்கும். சத்தியத்தை போதிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா என்னைக்கு ஆண்டவர் போதிச்சிருவார். நான் ஆண்டவருக்கு பயப்படுறதா உங்களுக்கு பயப்படுறதா?
ஆண்டவருக்கு தான் பயந்தாங்க. ஹல்லேலூயா. பிச்சை எடுத்து நடுரோட்டில் பிச்சை எடுத்தாலும் எடுக்கலாம், அவசியம் கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கி சபைக்கும் கொடுக்காதீங்க, கடன் வாங்கி சபையை கட்டிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 33 சொல்லப்படுகிற வார்த்தை, உன் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. தேவனுடைய நீதியை நீ எப்பொழுது தேடுகிறாயோ அப்பொழுது உனக்கு கூட கொடுப்பேன். கர்த்தருடைய நீதியை தேடாதவங்க, வசனத்தை தேடாதவங்க, வசனத்தின்படி வாழாதவங்க, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இருக்க மாட்டார். அவங்க தேவைகளை கர்த்தர் ஒருபோதும் சந்திக்க மாட்டார். அவர் தேவ ராஜ்யத்துக்குரிய நீதியை நீ சபையில் தேடணும். ஆராதனைக்கு எதுக்கு வரும்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காகவும் செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் நம்ம நன்றி சொல்ல வரும். அதான் முதல்ல நீ கொடுக்க வேண்டிய நேரம் ஆண்டவருக்கு கொடுங்க. அதிகாலையில் ஆண்டவருக்கு கொடுங்க. அந்த நாள் முழுதும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 28:9-10 வாசிங்க. உன் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஆண்டவர் சாலமோனுக்கு, தாவீதுக்கு மட்டுமல்ல சாலமோனுக்கு சொல்லுகிற வார்த்தை, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை நீ அறிந்திருக்கிறதுனாலே, கர்த்தரை அறிந்திருக்கிறதுனாலே அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நமஸ்கரிக்க வேண்டும். உத்தம இருதயம், உற்சாக மனம், பரிபூர்ண சமாதானத்தோடு அவர் என்ன சொன்ன சேவிக்க வேண்டும். அவரை தவிர யாரும் சேவிக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். ஆராதனைக்கு வரீங்க, தேவனுடைய ஆலயத்தில் வரீங்க, தேவனை தரிசிக்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்ப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு ஆராதிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நன்றி சொல்கிறீங்க, அவர் செய்த நன்மைகளெல்லாம் எந்த அளவுக்கு உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு பணிந்து நன்றி சொல்கிறீங்க, எல்லாமே வெட்ட வெளிச்சமாய் கர்த்தருக்கு தெரியும். அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளை என்ன செய்கிற தோற்றங்கள் எல்லாம் அறிந்திருக்கார். நினைக்கிற தோற்றம், சிந்திக்கிற தோற்றங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆக நீ அவரை உண்மையாய் நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். இல்லாட்டி பிசாசு தான் வந்து நிற்பான். உண்மையாய் தேடணும். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு நான் சமீபமாய் இருப்பேன். உண்மையாய் தேடணும். உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படின்னா என்னது? நீ கர்த்தருக்கு உண்மையா எல்லா காரியத்திலும் உண்மையா இருந்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல், உன் குடும்பத்தில், ஆராதனையில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் நீ உண்மையா இருந்தேன்னா ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவாய். வேலை செய்யறதுல மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ உண்மையா இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறியா? உண்மையா வாசி. ஜெபம் பண்றியா? இருதயத்தை ஊற்றி அழுது புலம்பு. வசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டு நீ காசு கொண்டு போய் தசமபாகம் கொடுத்து உலகத்தை வித்து உண்டியல்ல போட்டாலும் ஓட்டப்பையில தான் போயிடும். இந்த உலகத்தையே சொத்தெல்லாம் வித்துட்டு நீ உண்டியல்ல போட்டீங்கன்னா ஓட்டப்பையில போடும். வசனத்தின்படி வாழு. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வேலை. வேற என்ன வேலை? இங்கே கரெக்டாக செஞ்சால் தான் அங்கே போய் நிற்க முடியும். பரலோகத்தில் வேற என்ன வேலை? கம்பெனி வேலையா? ஒர்க்ஷாப் வேலையா? ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு ஆராதிக்கணும். இங்கே உத்தம இருதயம் இல்லை, உண்மை இல்லைன்னா அங்கே பொய்யா தான் நீ நிற்ப. ஆனால் கைவிடப்பட்டவனா மாறிடுவேன். எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு. நீ கொடுக்கறது அறிந்திருக்கிறாரு, சிந்திக்கிறது அறிந்திருக்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கிறது அறிந்திருக்கிறாரு, உன் வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்க, உன் தேவைகள் அறிந்திருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக களங்கம் இல்லாமல் இருக்க, கரை திரை பிழை எட்ட சாட்சியா இருக்கும். கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. சட்டையில் கரை விழுந்துச்சுன்னா உடனே போய் சுத்தம் பண்றோமா இல்லையா? 4 பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி பிழை இருக்கக்கூடாது, குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும்.
அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அறிந்த தேவனை ஏமாற்ற முடியாதுங்க. உங்கள் போதகரை நீங்கள் ஏமாத்திடலாம், இதுக்கு மேலே எவ்வளோ பிரசித்த பெற்றவளை கூட ஏமாத்திடலாம், அவங்களுக்கு தெரியாது பாவம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே மண்ணாளி போட்டுறாதீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கட்டுத்தான் நான் கொடுக்க முடியும், உங்களுக்காக ஜெபிக்கத்தான் முடியும், உங்களுக்காக என்ன செய்ய முடியும், உபதேசம் பண்ண முடியும். அதுதான் எங்கள் டியூட்டி. எங்கள் டியூட்டி என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஜெபிப்பதற்கும் வசனத்தை உபதேசம் பண்ணுவதில் தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். வேறு எதுவும் கிடையாது. வேறு என்ன வேலை இருக்கு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் என்றென்றைக்கும் விட்டுருவார். பாருங்க, என்றென்றைக்கும் என்னது, எப்பவுமே இல்லை. அவரை மறந்துட்டோம்னா, வசனத்தை மறந்துட்டோம்னா, ஜெபம் பண்ண மறந்துட்டோம்னா, அவர் ஏனதானமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா கம்ப்ளீட் டோட்டலி கைவிட்டுருவார். நம்ம நினைப்போம் ஏசப்பா தான் நல்லா வசதியை கொடுத்துட்ருக்கிறாரு, நான் கரெக்டாக தான் ஓடிட்டுருக்கிறேன், ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை, ஏசப்பா கொடுக்கல. என்னைக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தின் ஆவியை அந்த பொய்யின் பிதா உனக்குள்ளே வந்துட்டா அவன் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம நினச்சிருப்போம் ஏசப்பா தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. இல்லை, எனக்கே தெரியும், என்னை நான் ஆராய்ந்து பார்த்தா தெரியும், நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன்னா, அந்த பிதா பொய்யின் பிதாவுக்குள் இருக்கிறேனான்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? நான் யாருக்குள் இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும். என்னை நானே ஆராய்ந்து பார்த்தேன்னா வித்தின் 1 செகண்ட் நான் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நிற்கிறேன், எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை எப்படி நான் உண்மையாய் கொடுக்கிறேன், எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது போல நானும் என்னை குறித்து அறிந்திருக்கிறேன். நம்ம மற்றவர்களை குறித்து அறிஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் என்ன செய்ய போகிறாரு, அவர் செய்வதற்கு முன்னாடி போய் ஒப்பாரி வச்சு சொல்லிட்டு இருக்கிற குறை சொல்லிட்டு, அப்புறம் எங்கே ஆசீர்வாதம் வரும்? சாபம் தான் வரும். நீ யாரையும் குற்றப்படுத்தாத, நீ குற்றவாளி ஆயிடுவாய். குற்றப்படுத்துறதுக்கு நம்ம இங்கே ஆராதனை பண்ணுறதுக்கு வரல. சபையோராக நம்ம எல்லாரும் எதுக்காக வரோம்? தேவனை தரிசிக்க வரோம். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள தான் வர விஷயம். அவர் ஓட்டா இவர் அப்போ இல்லை, அவர் இப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் சொல்றதுக்காக வரல. அதுக்காக வரீங்க வரோமா சபைக்கு எல்லாரும்? அநேக சபைகளில் நம்ம சபையில் அப்படி தான் வரோமா? தேவனாக கிறிஸ்து எனக்கு செய்த நன்மையினாலே அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவதற்கு மட்டும்தான் வர தவிர மற்றவர்களை கண்காணிக்கிறதுக்கு எனக்கு வேலை கிடையாது. அது தேவன் அறிகிறார். கண்காணியர் அவருக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்வார். நான் பார்த்து கொள்வதே எப்படின்னா, உத்தம இருதயத்தோடு என் தகப்பனாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் சரியாய் நிற்கிறானா, ஊழியம் செய்கிறேனா, அவர் ஆராதிக்கிறேனா, உண்மையில் உத்தமத்தோடு இருதயத்துக்கு முன்பாக நிற்கிறேனா, அது என்னை குறித்து நான் ஆராய வேண்டுமே தவிர மற்றவர்களை குறித்து ஆராய்வதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. 10வது வசனத்தை பாருங்க. இப்போ என்ன சொல்றாரு? இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. சாலமோனுக்கு சொல்றாரு, இப்பொழுது நான் சொல்ற காரியத்தை எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு தைரியமாய் அதை நடப்பி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தில் 119:7-8 பாருங்க. 119 139 7-8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. நான் வானத்துக்கு போனாலும் அங்கே இருப்பேன், பாதாளத்தில் ஒரு படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீங்கள் இருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அறிவார். பாருங்கள், பாதாளத்தில் ஒரு படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் இருப்பார். இங்கே கவனிங்க, எல்லா டீட்டெயில் வச்சுருக்கிறேங்க. புரியுதுங்களா? இவர் ஐயா பாதாளத்தில் ஒரு நகரத்தை உண்டாக்கி வச்சுருக்காரு. எங்கே போனாலும் ஆண்டவர் இழுத்துட்டு வந்துடுவார், எந்த மனுஷனையும். புரியுதுங்களா? கடாபி அமைத்த 2வது திரிபோலி தலைநகரில் பூமிக்குள் பாதாள நகரம். பார்த்தீங்களா? இவர் ஐயா வச்சிருக்கிறார். பாதாள நகரத்தை வச்சு எல்லாம் உள்ளுக்குள்ளே பிழைப்பதற்காக உலக அழியும் இல்லையா, அழியறதுக்கு முன்னாடி நல்லா காப்பாற்றிக்கலாம். ஒன்றும் நடக்காது.
எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே என்ன சொல்கிறது? மீண்டும் வாசிப்போமா அந்த இடத்துல? உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்லாமல் நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எந்த இடத்துல போனாலும் சரி, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, தப்பு செய்கிறது, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நடிக்கிறது எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை என்று அவருடைய கண்களுக்கு மறைவாய் பூமியிலே நாம் எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனால கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. சங்கீதத்தில் 15:3 எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் அவன் வாசிமா சங்கீதம் 15:3 இல்லைம்மா. சாரி நீதிமொழிகள் மறந்துட்டேன், மன்னிக்கணும். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போ கர்த்தருடைய கண்கள் பார்த்துட்டீங்களா? கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும், முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் ஒழிஞ்சிருந்தாலும் சரி, கடலுக்குள் அடியில் இருந்தாலும் சரி, கடலுக்கு அடியில் ஒரு பாதாளமாக ஒரு நகரத்தை உண்டாக்கி அதுக்குள்ளே நீ சொருகி படுத்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாருடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ இங்கே என்ன, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்ல மனிதனையும் தீமை செய்கிறவர்களையும் நோக்கி பார்க்கிறது என்றார். அதில் எல்லாமே அவருக்கு தெரியும். அது மாதிரி நம் தேவனுடைய கண்களும் செவிகளும் ஒரே நேரத்தில் நம்மை அனைவரையும் பார்க்க முடியும். 2 நாளாகமம் 7:15-16 பாருங்கள். 2 நாளாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, இந்த ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் இல்லையா? நீங்கள்லாம் எப்படிலாம் ஜெபிக்கிறீங்க? எல்லாருக்கும் பாசுக்கு தெரியும், கண்ணை மூடிட்டா நல்லா ஜெபிக்கிறான்னு. ஆனால் உங்கள் இறுதி எப்படிப்பட்டது? எந்த ஆர்வத்தோடு நீங்கள் உண்மையை ஜெபிக்கிறீங்களா? ஊக்கமாக ஜெபிக்கிறீங்களா? பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களா என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாருடைய கண்களில் அவர் என்னது, அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தைகளை அறிந்திருக்கிறார். ஆக இந்த ஸ்தலத்தில் எந்த ஜெபம் பண்ணாலும் அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் கவனித்திருக்கிறது. அதனால் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும். என்னுடைய நாமம் தேவனாக கர்த்தர் இந்த தேவ ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டது மட்டுமில்லாமல் இந்த தேவ ஆலயத்தையும் உங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறேன். என் கண்களும் என் இருதயங்களும் என்னாலும் இங்கே இருக்கும். பார்த்தீங்களா? தேவ ஆலயத்தில் வரோன்னா நம்ம எப்படி வரணும்? தேவ பயத்தோடு வரணுங்க. உலக மனுஷனுங்கிட்ட பயந்துட்டு போகிறோமா? இல்லை வேலைக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு போனாலும் லேட் ஆச்சுன்னா எப்படி போகிறீங்க? எவ்வளோ வேகமாக சாப்பிடாம போகிறீங்களா இல்லையா? தேவ ஆலயத்தில் வரும்போது மட்டும் அசால்ட்டாக வருது. அசால்ட்டாக யாருக்கு போய் கேட்க போகிறா? அப்படியே மீறி கேட்டாங்கன்னா ஏத்தாப்பில் ஒரு சபை இருக்குது, சைடில் ஒரு சபை இருக்குது, பின்னாடி ஒரு சபை இருக்குது, முன்னாடி ஒரு சபை இருக்குது. எங்கேயும் இல்லைன்னா நானே வீட்டுக்குள்ளே ஒரு சபையை ஆரம்பிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா என் வீட்டில் ஒரு டிவி இருக்குது, கேபிள் போட்டோன்னா எத்தனை பேர்த்துக்கு பார்த்துக்கலாம். அடக்காரதுன்னு டிவியே பண்ணும், கல்யாணம் டிவியே பண்ணும், உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் டிவியே பண்ணி முடிச்சிடும். இதுதான் உங்கள் வியாதி கீதி வந்து டிவி முன்னாடி சொன்னீங்கன்னா போதும், அதே வந்து செஞ்சிடும். புரியுதுங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவனுடைய கண்களும் செவிகளும் என்னாலும் நம்மளை கவனித்து கொண்டு இருக்கிறதுனால, எனவே நாம் வாழ்கிற காலத்திலே அனைவரும் நியாய தீர்ப்பில் கண்டிப்பாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தவறு செய்யும்போது, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என் குடும்பமாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும்.
அதோடு அல்லாமல் நம் தேவைகளை அனைத்தையும் தேவன் அறிந்தபடியினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அதனதன் காலத்தில் அதனது காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தில் விசுவாச அறிக்கையோடு தேவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையோடு நீ ஜெபம் செய்வாயாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆமீன். அப்படியே நாம் எழுந்து நிற்போமாக.